நினச்சா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதுக்காண்டியே நான் ஃபாரின் போய் கண்டிப்பாக நான் நல்லபடியாக சம்பாரித்து உனக்கு ஏதாவது நல்லது செய்யணும், ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நானே முன்னே நின்று எல்லாமே நானே உனக்கு நான் பண்ணி வைப்பேன். கண்டிப்பாக நீ லைஃப்பில் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவேன் எப்பயுமே, எங்கே இருந்தாலும் சரி. சரிவா, நீ சுற்றி ரொம்ப டயர்டாக இருப்ப, நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம். ஏன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம், உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவோம் என்னன்னு. ஏன்னா ஒன்றும் இது வரைக்கும் உன்கிட்ட எவ்வளோ எரிஞ்சு பேசிட்டேன். இதுக்கப்புறம் வேணா இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் கிளம்பிடுவேன் ஊருக்கு. அதுக்கப்புறம் நான் எப்போ ரிட்டர்ன் வரணுன்னு தெரியல. ஏன்னா 5 வருஷம் போட்டிருக்கேன், முடிஞ்சாலும் நான் நீடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வா இப்போ உட்காந்து பேசுவோம். சரி சொன்னா, எனக்காண்டி கோயிலுக்கு வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால் நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துட்டு அதான் நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். ஐயோ சாமி, நீ சொல்கிறது எனக்கு புரியல சாமி. முதல்ல போகணும்னு சொல்லிச்சு. ஆமாம், அப்புறம் இப்போ போகலான்னு சொல்லிச்சு தான் சொல்லி போகலான்னு சொல்லி வேண்டிச்சு சாமி. போகலான்னு சொல்லிச்சு. என்ன சாமி சொல்கிறீங்க? நம்ப முடியல சாமி. இல்லை சாமி, பார்த்து சொன்னதான் நம்பி தான் சாமி நான் போகக்கூடாதுன்னு வேண்டிடுச்சு. ஐயோ சாமி, போகக்கூடாதுன்னு வேண்டிச்சிங்களா? ஆமாம், என்னால் கோவப்படுற நிலைமைக்கு இல்லை. ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு சாமி. கஞ்சிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாமி, இருக்கிற பாட்டியும் வச்சு காப்பாற்ற முடியல என்னால். கரண்ட் ஏறி உன்னை இப்படி வேண்டி முருகா, உன்னை கொல்லாம விட மாட்டேன் ஏறி.